நானும் உட்காந்து மாதிரி ஒரு வாட்டி உட்காந்து எதுக்கு முட்டி போடுங்க மானா சொல்லு என்ன வேட்டாரு சரிங்க என்ன வேட்டாரு காட்டுல இது காட்டுல பாதுகாப்பு பாதுகாப்பு ஆமா ஏன் ஒரு வாய் கோதாபுரி விளையாட்டு கேட்டாயா அப்படி இந்த போது திங்கள் திங்கள் கூட தெரியாதுங்க சனிக்கிழமைக்கு முன்னாடி வர்றது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு பின்னாடி போறது திங்கக்கிழமை அந்த திங்கள் கிடையாது மதியம் மதியம் ஆமா எங்க ஊர்ல ஒரு மதியம் தான் சாராய குடிக்காத மதி அவன் தான் மதியனா மதியம் சந்திரன் ஓ சந்திரன் ஆமா சந்திரன் கொடுத்திருந்தேன் பாண்டு மக ராஜுக்கும் முன்னமா தேவிக்கும் பிள்ளையாக இந்த தேவடிய மைய செட்டி போட்டோட அவமானமா பாரு எப்படி போறாங்க ரெண்டு பேரும் அப்படியே போட்டாட்டி இவன் நேரத்தை கொலை பண்ணிட்டு அவங்க ஏதோ அவங்க குழப்ப தேடி போறாங்க எங்க அண்ணனே எங்க தம்பி எங்க அண்ணன் யாருடைய அம்சத்திலே தேவேந்திரன் அம்சத்திலே பிள்ளையாக அர்ஜுனன் டாடா முடிச்சுக்கலாம் இல்லையா சரி முடியே இது சரி ஏதோ காணுமாங்க அண்ணா இருக்கிறான் நான் இந்த வந்து நிற்கிறேன் போ தம்பி வணக்கம் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகபோதனமாக இருக்கும் போது என் பதத்தப்படுந்தபடியால் அந்த வில் என்று சொல்லக்கூடிய கதை பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற விமர்சனான வாழ்கள் இந்த வில் பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற விஜயாணி வாழ்கள் வாழ் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றேன் வாழ்கை சாஸ்திரத்தில் உயர்ந்த சகாதேவ வாழ்கை அறிஞரி பாஞ்சாலி அப்படி இருந்தால் உங்கள் ஒரு வார்த்தை கேட்கணும்
நாட்களாக எப்போது பார்த்தாலும் அந்த குளத்திலே தாமரையாகப்பட்டது எப்படி பல 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 என்று துடிக்கிறதோ அப்படி இருந்த உன் முகம் இன்று நாளையிலே அந்த தாமரை பிடிங்கி தலையிலே போட்டதானால் சூரிய விலை எப்படி சுருங்கி போகிறதோ அப்படி சுருங்கி போய் இருக்கிறது. உன் முகவாட்டை கஷ்டம் என்ன? அந்த அபயம் அபயம் நாம இருப்பதோ 5 பேர்கள், அது தானே தான் இருக்கும். அந்த இடத்துல போதும் சொல்றீங்க. சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது யாருக்கு நேரத்தில் அந்த அபயம் தம்பி எனது தம்பி துரியோதன் குரலோசை கேட்கிறான். துரியோதனா அந்த துரி எங்க இருக்கிறான் சொல்லு. நீங்கள் பொறுமை காப்பது, நாங்களும் பொறுமையாக உங்கள் வார்த்தைக்கு கேட்டு நாங்களும் பொறுமையாக இருப்பது எத்தனை நாளைக்கு? இப்பொழுது அந்த துரியனை கண்டால் சும்மா விட மாட்டோம். சொல்லுங்கள், அவன் அந்த துரியன் இதுவரைக்கும் நாட்டிலே வஞ்சனை செய்தான், இப்போது காட்டிலே வஞ்சனை செய்து வருகின்றான். அவனை கண்டால் விடுவது கிடையாது. சந்திரகுல பரம்பரையிலே பிறந்தவர்கள், சச்சுந்தவரா சந்திரகுல பரம்பரையில் பிறந்தவர்கள், அவையமின்றி வந்தவர்கள் ஆதரிக்காமல். சரி,
நமது குருகுல பரம்பரை பிறந்தவர்கள் கொடுத்தவராக குருகுல பரம்பரை பிறந்தவர்கள் யாரும் ஆபத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் தானே அதனால் மட்டும் கானகத்தில் வரவு கிடையாது. தீமைக்கு முன்பாக எத்தனையோ பேர்கள் இந்த விதி பயனை கழிப்பதற்காக ராமன் அயோத்தியா ஆண்டு வரக்கூடிய தசரத மகாராஜன் மூத்தகுமார் ராமன் லட்சுமணன் சீதா பிராட்டியார் அவனுடைய சிற்றென்ன வார்த்தையால் 14 வருடங்கள் கானகத்திலே கழிப்பார்கள். நாமும் மட்டும் கழிப்பது கிடையாது. வனத்திற்கு ஒரு வருடம் காலத்தை கழித்து 14 வருடம் காலம் கழித்தார். அவர்களுக்கு கிடைச்சின அவன் நல்லது நடந்ததுத்தான். போல சீதையும் ரகுராமனும் அனாசனும் சந்திரபதியும் அரசனும் தாதியானது விதியினார். ஹரிச்சந்திரனாகப்பட்டவன் தன் மனைவியை கண்டு விடைக்கோரி விட்டான். அது எதனால அண்ணா விதிப்பயன் தன்னைக்கான வேந்தரம் அறிய மாட்டார். நம்முடைய தலைகளை எப்படி எப்படி எழுதியிருக்கிறது விதிப்படிதான் ஒரு வார்த்தை என்ன அவர்கள் எல்லாம் நன்மை செய்துவிட்டு கானகத்துக்கு சென்றார்கள். நாம் ஒன்றுமே செய்யாத கானகத்தில் வனவாசத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் நீங்களோ எப்பொழுது பார்த்தாலும் துரியனுக்கு ஒரு நன்மை செய்வது போலவே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறாய். அண்ணா ஈசன் தலையில் மண்டையில் ஏற்றிய ஒரு எழுத்தை மாற்ற யாராலும் முடியாது. ஈசன் எழுதிய எழுத்தை மாற்ற யாராலும் முடியாது. எப்படி எப்படி படைத்தானோ அந்த விதிகாசத்தை நாம் கழித்து அண்ணா நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இப்போது என்ன செய்ய வேண்டும் அண்ணா? அண்ணா அப்படி இருக்கும்போது விளங்கும் பெரியப்பா பிள்ளை சரி அண்ணாவையும் அண்ணாவையும் அண்ணா என்று அவன் அழுது கொண்டு சரி ஓசை கேட்கிறது. அதனால சென்று என் பெரிய புத்திரை பேரரசனை கொண்டு அவன் உயிர் சேதம் இல்லாமல் கொண்டு வர வேண்டும். அண்ணா நான் சென்று துரியோதன அண்ணாவை நான் கொண்டு வருகிறேன். துரியனுக்கும் ஏற்பகை சரி அப்படி இருந்தாலும் கோபத்தாலும் முடியாது. நாங்களும் மட்டும் சென்று அவனுக்கு உயிர் சேதம் இல்லாமல் கொண்டு வா. ஐயோ அண்ணி நீங்களும் இது மாதிரி பேசிக் கொண்டிருக்காங்க. ஆமா அண்ணி ஆமா அண்ணி எங்க போய்க்கலாம் எங்க அண்ணனையும் எடுத்து எங்க போடா ஆமாண்டா அது அழிக்கிறதுக்கு நான் என்ன
வார்த்தைக்கு அட கருடா எத்தனை மட்டும் வேற என்ன உள்ளாம் அதை ஒழிப்பதற்கு முடியா எத்தனை மட்டும் அது தெரியாது. பூலோகத்தில் இருக்கக்கூடிய பாண்டமக ராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் தேவேந்திர நாமத்தில் பிறந்த அர்ஜுனன்டா. நீ சும்மா எகராத. உன் ஊரு பேரும் அட்ரஸ் பண்ணு. எங்க அப்பா யாரு? தேவேந்திர மகாராஜனுக்கு இந்திராணி அம்மையாருக்கு பிறந்த என்னோட பெயர் சித்திரசேனன். பூலோகத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் தம்பி. நீதான் நிலத்தை இந்தியது. ஆமாண்ணா. அவனை எதற்காக என்ன தப்பு பண்ணா? அவனை எதற்காக நான் என்ன காரணம்? பூலோகத்தில் இருக்கின்ற வெற்றுக்களை எல்லாம் திருடி கொண்டு போகிறான். சரி, களவாட கொண்டு போய் விட்டான். அப்பா என்ன கட்டளை? என்ன மகனே சித்திரசேனா, அவனை போய் துரியோதனை உயிர் சேதாரம் இல்லாமல் அவனை கட்டி சொன்னான். சரி, ஆகட்டும். நீங்க சென்று நாங்க அர்ஜுனனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லு. அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரும் கேட்டதா சொல்லு. உங்களோட அண்ணன் அவனையும் கேட்டதா சொல்லு. போயிட்டு வா. அவனை நான் பார்க்க போயிட்டு வா. அண்ணா வாண்ணா. போயிட்டானா? போயிட்டா வாண்ணா. போய் போயிட்டான். வாண்ணா வாண்ணா. இதுவும் இல்லாம உன்னை அண்ணா பொண்ணு சொல்லி உத்தரவு போலாமா? அண்ணாவை தண்ணி தேடி
என்ன ஒரு உயிர் போச்சு? என் தம்பி துரியோதனா நீ வாடா மாமா 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 வணக்கம் மாமா வாங்க வாங்க வளம் உண்டாக அண்ணா திருவடி மாமா தம்பி அமர்கிறாசா அண்ணா துரியோதனா வாடா வா நிமிச்சேனா அண்ணா அதுவல துரியோதனா அந்த நாய் ஒரு பக்கம் இந்த நாய் ஒரு பக்கம் எந்த நாய்க்கு ஓடி ஆடுது பயந்து ஓடுகிறான் இதுக்கு நேர்பட நீ சென்று அண்ணா அண்ணே துரியோதனா கறி பூஜையை கொண்டு காட்டாதண்ணா சரி வா வா கருணா செய் உங்களை பார்க்கலான்னு வந்தா ஆத்தோட முகத்தை பார்க்கலான்னா வந்த போதா யாரோ ஒரு தூரம் வந்தா எங்களை அடி அடின்னு அடித்து உதட்டி துன்பறி விட்டு விட்டாருன்னா அக்கா பாண்டியவே பார்க்கணும் மாமா அக்கா எல்லாம் சாப்பிடுறது இருந்தாலும் பசியாக இருக்கிறதுனா கந்தமுருகன் சொல்லக்கூடிய காய்கறிகளை கொண்டு சாதத்தை உங்களை கழிக்க சொல்கிறேன். அமருங்கள்.
கானகத்திலே வாழ்ந்து வருகிறோம். அந்த மூலம் என்று சொல்லக்கூடிய காய்கறிகளில் சாதமாக உண்ணக்கூடிய காய்கறிகளை சாதமாக நினைத்து மனதில் உள்ள பிரகாரம் இதுதான் போஜனம் என்று சாதமணி காய்கறியை தேடே செஞ்ச மாதிரி காய்கறியில எதனா கிசுத்த வச்சிருந்தாங்கன்னா நம்ம தின்னு சேர்த்து போயிருவோம். அவன் முன்ன திருட்டும் சாப்பிடலாம். சாப்பிட மாட்டேன். சொல்லு அப்படியா சாப்பிடியா தப்பா சாமான் சொல்லு. ஆமா மாமா சாப்பிட சொல்லு மாமா. நீ போ சார் சாப்பிடு. கண்ணு போட்டு கண்ணு சரியில்லை. சுந்திரிய தங்கம் சுந்திரிய சாமி பொறி போட இல்லை புட்டு பொறி அதே கூட சாப்பிடு. நான் எச்சேனா செத்துட்டான். அந்த பக்கம் போனா நாய் வருதுரியாமா? பப்பன் பையன் செத்துட்டான். சாகலையா? திருட மகன் குருடனுக்கு அதே புத்தி. வீட்டுல அப்பன கண்ணு தெரியல. பையன் காசு எடுக்கிறது யாருன்னா தெரியுமா? தெரியாது. அதே புத்தி தேவடியா பையனுக்கு பாரு. என்ன உங்களுக்கு என்னன்னு சாகல நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? இந்த ஊர்லதான் நிறைய சாப்பாடு போட்டாங்க. நக்கல் 1700 ரூபாய் சம்பளம் குடிச்சு அடிக்கிறாங்க. 1300 காய்கறிகளை புசித்து நன்றாக புசித்தாருன்னா இருந்தாலும் அண்ணா நான் வானா நாட்டுக்கு குரு பெரியோர்கள் பாண்டவர்கள் ராஜாக்கள் பெரியோர்கள் இட்ட கட்டளையை மறுத்து விட்டார்கள் என்று எல்லோரும் நீ தாழ்வாக பேசுவார். நான் நாட்டுக்கு வருவது கிடையாது. 10-13 வருட காலத்தை கழித்து விட்டு நாட்டுக்கு வருகிறேன். அதனாலே நீங்க டெல்லி அசனாபுரம் சொல்ல வேண்டுமானால் எங்க நாட்டு கானகம் நம்ம டெல்லி அசனாபுரி பட்டணம் எல்லாம் வரைக்கும் தம்பி அனுப்புகிறேன்.